எல்லோருக்கும் வணக்கம். டெக் டிப்ஸின் தமிழ் என்ற யூடியூப் சேனலுக்கு வந்ததுக்கு மிக்க நன்றி. என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். அத்துடன் இந்த சேனலை உங்கள் நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்கள். ரைட், அதாவது உங்களுக்கு இந்த சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால், அதாவது பிரயோஜனமாக இருக்கின்றது என்றால் இந்த சேனலை உங்களுடைய நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்கள். ரைட், இன்றைய வீடியோ என்னவென்றால், இப்போ நாங்கள் ஒரு பிசி, அதாவது ஒரு கம்ப்யூட்டர் பிசி என்று சொல்லலாம், இல்லாட்டி லேப்டாப்னு சொல்லலாம். ரைட், பிசி அல்லது லேப்டாப். ரைட், இந்த லேப்டாப்பில் அல்லது இந்த பிசியில் இப்போ பல ஹார்ட்வேர்ஸ் இருக்கின்றது. ரைட், சிலது எக்ஸ்டர்னல் ஹார்ட்வேர், சிலது இன்டர்னலாகவும் இருக்கும். இப்போ எக்ஸ்டர்னல் ஹார்ட்வேர்னு சொல்லும் பொழுது இப்போ மவுஸை சொல்லலாம், அதே மாதிரி யூஎஸ்பி கண்ட்ரோலர், மற்றது மைக், ரைட், மற்றது ஸ்பீக்கர்ஸ். ரைட், இவையெல்லாம் சொல்லி எக்ஸ்டர்னல் ஹார்ட்வேர்னு சொல்லலாம். ஓகே, அதே மாதிரி இப்போ இன்டர்னல் ஹார்ட்வேர்னு சொல்லும் பொழுது இப்போ வீடியோ கார்டு, கிராஃபிக் கார்டு, இவையெல்லாம் இன்டர்னல் ஹார்ட்வேர். ரைட், இந்த ஹார்ட்வேர் காம்போனன்ட்ஸ் எல்லாம் உங்களோட பிசியில் வேலை செய்கிறதுக்கு ஒரு பீஸ் ஆஃப் சாஃப்ட்வேர் ஒன்று தேவைப்படுகின்றது. ரைட், அந்த பீஸ் ஆஃப் சாஃப்ட்வேரை தான் நாங்கள் சொல்லுவது டிரைவர்னு சொல்லி. ரைட், அப்போ இந்த டிரைவரை நாங்கள் எவ்வாறு இன்ஸ்டால் பண்ணுறது, அதே மாதிரி எவ்வாறு நாங்கள் அப்டேட் பண்ணுவது என்பதை தான் நான் ஒன்று உங்களுக்கு காட்டித்தர போகின்றேன். ரைட், இப்போ ஐ திங்க் விண்டோஸ் 7க்கு பிறகு, அதாவது 7, 8, தென் ஐ திங்க் 10, 11, ரைட், இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டங்களில் இந்த டிரைவர் அப்டேட்டும் ஆட்டோமேட்டிக்காக நடைபெறும். ரைட், அதாவது நீங்கள் எப்பப்போ இந்த விண்டோஸ் இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை நீங்கள் அப்டேட் பண்ணுகின்றீர்களோ அந்த நேரத்தில் இந்த இந்த ஹார்ட்வேருக்குரிய இந்த டிரைவர்ஸும் அப்டேட் பண்ணப்படும். ரைட், அப்போ சில நேரத்தில் அப்படி அப்டேட் பண்ணப்படாத சில டிரைவர்ஸை நீங்கள் மேனுவலாக அப்டேட் பண்ண வேண்டி இருக்கலாம். ரைட், மற்றது இன்னும் ஒன்றை கூற வேண்டும். இப்போ நீங்கள் பிசியோட ஏதாவது ஒரு எக்ஸ்டர்னல் ஹார்ட்வேரை நீங்கள் கனெக்ட் பண்ணுற நேரத்தில் அந்த விண்டோஸ் 11 ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்ன செய்யும்னு சொன்னால், அந்த ஹார்ட்வேருக்குரிய டிரைவரை ஆன்லைனில் கண்டுபிடிச்சி அது ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் பண்ணும். ரைட், அப்படி அது ஆன்லைனில் கண்டுபிடிக்க முடியாவிட்டால் அதனை நீங்கள் மேனுவலாக இன்ஸ்டால் பண்ணுதல் வேண்டும். ரைட், மற்றது இந்த டிரைவர் அப்டேட்டை நாங்கள் எப்போ செய்ய வேண்டும் என்பது ஒரு முக்கியமான விஷயம். ரைட், சில நேரத்தில் நீங்கள் ஒரு ஹார்ட்வேர் டிரைவரை அப்டேட் பண்ணும் பொழுது உங்களுடைய கம்ப்யூட்டரில் அந்த ஹார்ட்வேர் ப்ராப்பராக வேலை செய்யாமல் விடலாம். ரைட், அப்போ தேவை ஏற்பட்டால் மட்டும்தான் நீங்கள் இந்த டிரைவர் அப்டேட்டை செய்தல் வேண்டும். ரைட், இப்போ பொதுவாக எப்போ நீங்கள் அப்டேட் பண்ண வேண்டும் சொன்னால், ஒரு டிரைவரை எப்போ அப்டேட் பண்ண வேண்டும் சொன்னால், இப்போ நீங்கள் உங்களுடைய கிராஃபிக் கார்டு டிரைவரை அப்டேட் பண்ணியிருந்தால் நீங்கள் டிரைவர்ஸை அப்டேட் பண்ணுதல் வேண்டும். ரைட், அதே மாதிரி இப்போ ஒரு குறிப்பிட்ட டிரைவரால் உங்களுக்கு பிரச்சனை கொண்டு இருக்குதுன்னு சொல்லி வைத்துக்கொள்வோம். அப்போ நீங்கள் நினைக்கலாம், அந்த டிரைவரை அந்த ஹார்ட்வேர் டிரைவரை நீங்கள் அப்டேட் பண்ணால் அந்த பிரச்சனை சால்வ் பண்ணலாம்னு சொல்லி. ரைட், ஸோ இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் நீங்கள் இந்த அப்டேட் டிரைவர் அப்டேட்டை நீங்கள் செய்தல் வேண்டும். இதனை நாங்கள் எவ்வாறு செய்யலாம் என்பதை நான் இப்போ உங்களுக்கு காட்டுகின்றேன். ஓகே, அதாவது விண்டோஸ் 11 ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்டேட் பண்ணும் பொழுது உங்களுடைய கம்ப்யூட்டரில் இருக்கின்ற எக்ஸ்டர்னல் ஹார்ட்வேர், அதே மாதிரி இன்டர்னல் ஹார்ட்வேருக்குரிய டிரைவர்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் பண்ணப்படும். ஓகே, சில நேரத்தில் இந்த விண்டோஸ் அப்டேட் நடந்து முடிந்த பிறகு ஒரு ஆப்ஷனலாக சில டிரைவர்ஸை அப்டேட் பண்ண சொல்லும். ரைட், இதனை நான் உங்களுக்கு எங்கே கண்டுபிடிக்கலாம்னு சொல்லி, எங்கே பார்க்கலாம்னு சொல்லி காட்டுகின்றேன். ரைட், இப்போ நாங்கள் இந்த விண்டோஸ் அப்டேட் என்ற பேஜுக்கு போவோம். ஓகே, இப்போ நான் பொதுவாக சர்ச் பண்ணி தான் போகிறது. ரைட், இப்போ விண்டோஸ் அப்டேட் செட்டிங். ரைட், இப்போ இங்கே பாருங்கள், இந்த விண்டோஸ் அப்டேட் என்பது ஆல்ரெடி சூஸ் பண்ணியிருக்கின்றது. இங்கே இதில் இந்த அட்வான்ஸ் ஆப்ஷன் என்பதை நீங்கள் கிளிக் பண்ணி போட்டு இதில் பாருங்கள் அடிஷ்னல் ஆப்ஷன் என்ற பொழுது இந்த ஆப்ஷனல் அப்டேட்னு சொல்லி ஒன்று காணப்படுகின்றது. அதில் 3 அவைலபிள்னு சொல்லி வருகின்றது. இதனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ இப்போ பார்த்து முடிச்சுட்டு சொன்னால் இங்கே டிரைவர் அப்டேட் 3 காணப்படுகின்றது. ஓகே, இதனை கிளிக் பண்ணுங்கள். ரைட், அப்போ இது அதாவது இதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணாமல் விடுவது தான் சிறந்தது. ரைட், அன்லஸ் உங்களுடைய கம்ப்யூட்டரில் சில பிரச்சனைகள் இருக்குமென்னு சொன்னால், இந்த டிரைவர்ஸால் ஏதாவது பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னால் மட்டும் நீங்கள் இதனை சூஸ் பண்ணி போட்டு டவுன்லோட் அண்ட் இன்ஸ்டால் இந்த பட்டனை கிளிக் பண்ணும் பொழுது நீங்கள்
இந்த பர்டிகுலர் இந்த ஆப்ஷனல் டிரைவர் அப்டேட்டை வந்து நீங்கள் செய்து கொள்ளலாம். ஓகே ஓகே இப்போ வந்து நாங்கள் டிவைஸ் மேனேஜரை பாவித்து எவ்வாறு ஒரு டிரைவரை அப்டேட் பண்ணுவது என்பதை பார்ப்போம். ஓகே அதுக்கு நாங்கள் வந்து இதில் டிவைஸ் மேனேஜர் என்பதை டைப் பண்ணுவோம். ரைட் இங்கே வருகின்றது, இதனை கிளிக் பண்ணுங்கள். ரைட் அப்போ பாருங்கள், இதில் இப்போ உங்களுடைய கம்ப்யூட்டரில் காணப்படுகின்ற டிவைசஸ் எல்லாத்தையும் இதில் அது லிஸ்ட் பண்ணியிருக்கும். ரைட் இப்போ உதாரணமாக இப்போ டிஸ்பிளே அடாப்டர் ஒன்று காணப்படுகின்றது. அப்போ என்னுடைய பிசியில் வந்து நான் 2 மானிட்டரை வந்து கனெக்ட் பண்ணியிருக்கின்றேன். அப்போ 2 மானிட்டருக்குரிய டிரைவர்ஸ் வந்து இங்கே காணப்படுகிறது. அதுக்குரிய ஹார்ட்வேர், இன்டர்னல் ஹார்ட்வேர் காம்போனன்ட். ரைட் அப்போ இதை நீங்கள் சூஸ் பண்ணி போட்டு இந்த டிரைவரை ரைட் கிளிக் பண்ணும்பொழுது பாருங்கள், அப்டேட் டிரைவர் என்று சொல்லி இருக்கின்றது. இதனை கிளிக் பண்ணுங்கள். ரைட் அப்போ இதில் வந்து சர்ச் ஆட்டோமேட்டிக்கலி என்று சொல்லும்பொழுது பாருங்கள், the best drivers for your device are already installed. அப்போ இப்படி ஒரு மெசேஜ் வந்தால் நீங்கள் அந்த டிரைவரை வந்து இன்ஸ்டால் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ரைட் மற்றது இன்னும் ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், இதை நீங்கள் கிளிக் பண்ணி போட்டு அப்டேட் டிரைவர் ப்ரௌஸ் மை கம்ப்யூட்டர் டிரைவர்ஸ். அதாவது இப்போ ஒரு குறிப்பிட்ட ஹார்ட்வேருக்குரிய டிரைவரை வந்து இப்போ தச்சலாக நீங்கள் அதில் அதாவது கரண்ட் வேர்ஷன் வந்து அதாவது இப்போ உங்களுடைய பிசி வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு டிரைவர் வேர்ஷனை கண்டுபிடிக்கலாம். ரைட் ஆனால் சில வேளைகளில் அது ஒரு நியூ வேர்ஷன் வந்து அவைலபிளாக இருக்கலாம். ரைட் உதாரணமாக பாருங்கள், இப்போ இந்த நிவேடியா GeForce RTX 3070. ரைட் இப்போ இதுக்குரிய டிரைவரை நான் அப்டேட் பண்ணும் பொழுது இப்போ சர்ச் பண்ணிக்கல அதில் நியூ வேர்ஷனை வந்து அதை கண்டுபிடிக்காமல் விடலாம். அப்போ நான் என்ன செய்யலாம்னு சொன்னால், அந்த கம்பெனியோட வெப்சைட்டுக்கு போய் அதற்குரிய டிரைவரை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களோட கம்ப்யூட்டரில் வச்சுக்கொண்டு பிறகு நீங்கள் ப்ரௌஸ் மை கம்ப்யூட்டர் என்பதை சூஸ் பண்ணி இதிலேருந்து அந்த டிரைவரை கண்டுபிடிச்சி நீங்கள் அதை வந்து அப்டேட் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே நீங்கள் இதில் கவனமாக இருக்க வேண்டும். இந்த டிரைவர்ஸுக்கு நிறைய மெல்வேர் வெப்சைட் எல்லாம் காணப்படுகின்றது. அதை நீங்கள் மேக் ஷோர் பண்ணிக்கொள்ளுங்க. அதாவது இது வந்து இப்போ நீங்கள் இப்போ இந்த நிவேடியா GeForce இந்த டிரைவரை நீங்கள் கண்டுபிடிப்பதற்கு அதற்குரிய வெப்சைட்டுக்கு தான் நீங்கள் போகுதல் வேண்டும். ரைட் அப்போ ஆனால் இதில் மல்வேர் சிலதுகள் காணப்படுகின்றது. அப்போ அதுக்கு போய் நீங்கள் அந்த டிரைவரை நீங்கள் டவுன்லோட் பண்ணி அப்டேட் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களோட கம்ப்யூட்டரில் வந்து பிரச்சனைகள் வரும். ஓகே இவ்வளவு தான். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகின்றேன். ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் இதனை உங்கள் நண்பர்களுடன் ஷேர் பண்ணவும். அத்துடன் மறக்காமல் என்னுடைய சேனலினை சப்ஸ்கிரைப் பண்ணவும். ஓகே மீண்டும் இன்னும் ஒரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.